அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மாயின். அம்மா பஅத். வஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தரட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் முக்கியமாக இந்த மஜ்லிஸில் அமைந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று வரட்டுமாக. நான் இந்த அவையில் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சமூக தீமை. அல்லாஹ் நம்மளை எதற்காக படைத்துள்ளான்? தனியாக வாழ்வதற்காக படைத்துள்ளானா? அல்ல, சமூகமாக வாழ்வதற்குத்தான் அல்லாஹ் படைத்துள்ளான். ஆனால் இன்று இந்த சமூகத்தில் பல தீமைகள் பரவி வருகின்றனர். அந்த தீமையின் காரணமாக நமது ஈமான், நமது குடும்பம், இளைஞர்கள், சமூகங்கள் பாதிக்கின்றன. இன்று சமூகத்தில் நாம் காணக்கூடிய சில தீமைகளை கூறுகிறேன். பொய் பேசுவதால் நம்பிக்கையை உடைக்கின்றனர். புறம் பேசுவதால் நமது சகோதரத்துவத்தை அளிக்கின்றனர். பொறாமை கொள்வதால் நமது உறவுகளை பாதிக்கின்றனர். மது போதை பழக்கத்தில் ஈடுபட்டால் நமது குடும்பத்தையும் நமது வருங்காலத்தையும் பாதிக்கின்றனர். தொழுகை அலட்சியம் செய்தால் அல்லாஹ்வுடைய தொடர்பு பலகீனமடைகின்றனர். மொபைல் மற்றும் சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்தினால் நமது நேரத்தையும் நமது ஒழுக்கத்தையும் பாதிக்கின்றனர். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள். உங்களில் யாராவது ஒரு தீமையை பார்த்தால் அதை தமது கரங்களால் தடுக்க முயலுங்கள். முடியாவிட்டால் தமது நாவால் தடுக்க முயலுங்கள். அதுவும் முடியாவிட்டால் அதை உங்கள் உள்ளத்தில் வெறுத்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு முஸ்லிம் ஒரு தீமையை பார்த்து அமைதியாக இருக்கக்கூடாது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இதற்கு ஒரு சிறிய உதாரணம் கூறுகிறேன். ஒரு ஊரில் ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து வருகிறார். அவர் 5 வேளை தொழுகிறார், ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். அவர் ஒரு நாள் ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர் என பொய்யை பரப்புகிறார்கள். எந்த ஆதாரமும் இல்லை. அதனை மக்களும் உண்மை என நம்பி அவரை குற்றவாளி என நம்புகிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு உண்மையான திருடன் பிடிபடுகிறான். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது உண்மையான குற்றவாளி அந்த நல்ல மனிதர் அல்ல என்பதை உணர்கிறார்கள். ஆனால் அவர் அனுபவித்த அவமானத்தையும் அவருடைய குடும்பம் அனுபவித்த அவமானத்தையும் யாராலும் திருப்பிக் கொடுக்க முடியாது. இதனுடைய படிப்பினை என்னவென்றால், பொய்யை பரப்புவது சமூகத்தின் பெரும் தீமையாகும். உண்மையை அறியாமல் யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. கடைசியாக இதை கூறியவங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் நாம் நம்மளை மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த முறையில் வாழ்ந்தால் நம் சமூகம் நிச்சயமாக நல்ல சமூகமாக மாறும். அல்லாஹ் நம் அனைவரையும் சமூக தீமையிலிருந்து பாதுகாத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.